இது வந்து ஆண் மீன், இது பெண் மீன். விரா மீனில் பல்லு ஷார்ப்பாக இருக்குது. இன்னைக்கு ஆனால் இங்கே பாருங்க, நாட்டு ஆளுங்க இது. இங்கே பாருங்க, ஆவி பறக்க இருக்குங்க, சுட சுட இருக்குது. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரிக்கு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரிக்குள்ளே குட்டையாக குளம் இருக்கும். அந்த குளத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குத்தகை எடுத்தவங்களாம் மீன் வளர்த்தாங்க. இந்த கொரோனா டயத்தில் வந்து மீன்லாம் பிடிக்கல, அந்த மீன்லாம் மிச்சம் இருக்குது. இந்த ஏரியில் உள்ள மீனை வந்து இன்றைக்கி நம்ம பிடிக்க போகிறோம். ஏன்டா வந்து நைட்டில் போடுறோம் பார்ப்பீங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. நைட்டில் மீன் மாட்டோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பகலில் போட்டு வச்சுருந்தோம்னா நைட் வந்து யாராச்சும் மீன் எடுத்துகிட்டு விடுவாங்க, இல்லை வலையை தூக்கிட்டு விடுவாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், யாருக்கும் தெரியாமல் வலையை போட்டு விட்டு காலையில் வந்து மீன் எடுக்க போகிறோம், எடுத்து கொண்டு போய் சமைக்க போகிறோம். இருக்கிற மீனை செம்மையாக சமைச்சு சாப்பிட போகிறோம். என்ன மீன் மாட்டுங்கிறது நமக்கு இது வரைக்கும் தெரியாதுங்க. ஏரி குத்தம் எடுத்தவங்களாம் பார்த்தா வைத்திருச்ச விடுவாங்க, இவ்வளோ மீனை பிடிச்சி விட்டாங்களேன்னு. சரி ஓகேங்க, பரவாயில்ல, யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நம்ம மீனை பிடிச்சி சமைக்கிறோம். சரி ஓகே, இப்போ வலையை விடுறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாங்க நம்ம வலை வந்து செம்மையாக போட்டாச்சுங்க. நைட் நேரத்தில் போட்டிருக்கோம். அதனால வந்து மீன் வந்து மேய்ச்சலுக்கு வரும். அந்த நேரத்தில் வந்து செம்மையாக மீன் மாட்டோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கும் தெரியாமல் போட்டிருக்கோம். அதனால் வந்து வலையும் பத்திரமா இருக்கும், மீன் கிடைக்கிற மீனும் நமக்கு தாங்க. காலையில் வந்து என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம், இருக்கிறத எடுத்து சமைக்கலாங்க. சரி ஓகேங்க, காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், எங்கேயும் போயிடாதீங்க. 5 மணிக்கே அலாரம் வச்சு அறக்கா பறக்கா ஓடியாந்துருக்கேங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வலை இருக்கா, வலையில் மீன் இருக்காங்கிறத பார்க்குறது தான் வந்திருக்கேன். வாங்க போய் பார்க்க போகிறோம். இருக்கிற மீனை எடுக்கிறோம், செம்மையாக பொறிச்சு செம்மையாக சாப்பிட போகிறோம். ஏக்கத்தோட போய் ஏமாந்துடக்கூடாது, ஆர்வமாக இருக்கிறேன். இது இருக்குமா மீன் சாப்பிடும். நம்மளோட வலையை பார்த்தலாங்க. இப்போதான் சிக்கி கிடக்கு. மீன் இருக்குங்க, இங்கே வருங்க. நான் வலையை அப்படியே அவுத்துருந்துறேன். இதெல்லாம் இப்படியே எடுத்தெல்லாம் கண்டிப்பாக விட்டுருவேன். பெரிய மீனுங்க, நல்லா மொரட்டா மாட்டிருக்கு, நத்த மாட்டிருக்கு. அப்போ என்னென்ன இருக்கு, ஒரு இங்கே தான் மாட்டிருக்கு. உழுவ மீன் மாட்டிருக்கு. இங்கே பாருங்க, உழுவ மீன் ஒன்று மாட்டிருக்கு, வேற லெவலில் மாட்டிருக்கு. அந்த மீனை விட்டுற போகிறேன், நான் அப்படியே அவுத்து விட்டுட்டு எடுத்துட்டு வரேன், என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். நீ சரியான வேட்டை வளங்க, நிறையா மாட்டிருக்குங்க. விரா மீன் மாட்டிருக்கீங்க, இங்கே பாருங்க. ஆனால் செத்து போயிருக்கேன் விரா மீன். எப்போ மாட்டிச்சு தெரியல. மீன் ஆனால் கெட்டு போகல, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். விரா மீன் ஒன்று மாட்டிருக்கு, உழுவ மாட்டிருக்கு, கெண்டை மாட்டிருக்கு, 2 சிலேப்பி மாட்டிருக்கு. வலையை அவுத்தாச்சுங்க. இவ்வளோ நாள் குத்தம் எடுத்து பாதுகாத்து மீன் வளர்த்த எனக்கு ஒன்றும் கிடைக்கல. வந்தால் ஒரு சின்னோண்டு வலையை போட்டு மீனை பிடிச்சிவிட்டான்னு திட்டுவானு. அது லக்கு, அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இருந்திருக்குங்க. அந்த கெண்டை மீன் தான் இருக்கானே தெரியலங்க, ஒரு பக்கம் இழுக்குது. இறால் மாட்டிருக்குங்க, இங்கே பாருங்க, பெரிய இறால். கெண்டை இருக்குப்பா, நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் கெண்டை போயிருக்குமான்னு. வலை காசு தேறிட்டுங்க. நல்லா நம்ம வேட்டை தான் இன்னைக்கு. ஆனால் புள்ளுதுங்க மீன், ஐயா பிறந்துக்கிட்டு இருக்குங்க. வலை கண்ணை ஒரு 2 கண்ணை கட் பண்ணி விட்டுட்டான். போனாலும் பரவாயில்ல, இந்த மீனை காப்பாற்ற முடியுதான் பார்ப்போம். காப்பாற்றி ஒன்றும் பண்ண வரதில்லை, சமைக்க தான் போகிறோம். இருந்தாலும் அடிக்குதுங்க. இது என்ன கண்டனே எனக்கு தெரியலையேப்பா. மீன் வந்து இந்த தண்ணியில் விட்டு வைப்போங்க. அது வரைக்கும் தண்ணி வேற சூடாக இருக்குது, என்ன ஆகுதுன்னு தெரியல. மீன் நிற்கிது, நல்லா தாங்க இருக்குது. இங்கே வருங்க, இப்போ தான் மாட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு மாட்டிருந்தேன்னா இது ஒன்றுத்துக்கு ஆகாது, மீன் வந்து கெட்டு போயிருக்கும். இது வந்து இப்போ ரீசெண்டாக மாட்டினா தான், காலையில் மாட்டிருக்கும் போல. இங்கே பாருங்க, நாட்டு ஆளுங்க இது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்கு இருக்குது பாருங்க, இந்த கொடுக்கில் கையை கொடுத்தோம்னா நறுக்குன்னு நறுக்கி விட்ருவோம். இது பாருங்க, நான் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து காமிக்கிறேன். அதில் எப்படி கடிக்குதுன்னு பாருங்க. இங்கே பாருங்க, அவ்வளோதான். இதில் மட்டும் கை மாட்டிச்சு, அவ்வளோதான், ரத்னம் வந்துடும். அப்பா செம்ம ஸ்ட்ராங்கு. கொடுக்கு வந்து செம்மையாக இருக்குங்க. இந்த கொடுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நண்டு காலை கடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். சதை இருக்கும் அந்த கொடுக்கல. அது வந்து நல்லா பாசி இருக்கும். அந்த பாசி நல்லா தேய்ச்சி விட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். இந்த இறால் நான் நிறையா சாப்பிட்ருக்கேன். பெருசாக இருக்குது, நல்லா பெரிய இறால் தான்ப்பா. அதுலேயும் கால் ஒரு கால் இல்லை, பெரிய கால், ஒத்த கால் தான் இருந்தது. இன்னும் அது இருந்ததுன்னா இப்படி இருக்கும், இப்படி விரிச்சிக்கிட்டு இப்படி இருக்குங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குங்க. என்னோடய கையே எவ்வளோ பெருசு இருக்குது. நல்லா வச்சு காமிக்கிறவங்க. இவ்வளோ பேர் இறால் வேறு லெவலில் இருக்கும். அது கூட உருவம் இதையும் கடை அப்பா அடிபட்டுருக்குப்பா. இப்போ எடுத்ததில் அடிபட்டுட்டா என்னன்னு தெரியல. ஆனால் மீன் வந்து இப்போ தான் மாட்டிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வலை வாங்கின காசை தாண்டி இன்றைக்கி வந்து மீன் கிடச்சிட்டுங்க. விரா மீனே பார்த்தீங்கன்னா ஒரு 4 விரா மீன் கிடச்சிருக்குங்க. 4 விரா மீனுமே ஒன்று வந்து ஒரு 300 கிராம் வச்சாலும் நாமும் 12, ஒரு 1.5 கிலோ
1.5 கிலோ விரா மீன் கண்டிப்பாக ஒரு 500 ரூபா கொடுக்கலாம். நல்ல நீங்கள் சரியான வேட்டை. வலை காசு வந்து விரா மீன்லேயே கிடச்சிட்டு, அது இல்லாமல் ஒரு கெண்டை கிடச்சிருக்கு, சிலேபி கொஞ்சம் கிடச்சிருக்கு, வலையும் மிச்சமும் இருக்குது. அந்த வலையை மட்டும் சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டால் மாட்டோம். இப்போ எல்லா மீனும் எடுத்துகிட்டு நம்ம போய் எங்கேயாவது போய் ஒரு உரமாக உட்காந்து சமைச்சு திம்புங்க. ஏதாச்சும் சாப்பிட்னு நினச்சிங்கன்னா வாங்க, நான் தரேன். இந்த மீன் செத்துருச்சு, அதனால் தண்ணியில் விடலை. இந்த பாருங்கள், இதுதான் நாட்டு உழுவ மீனுங்க. குழம்புக்கு வேறு லெவலில் இருக்கும். இந்தமாதிரி உழுவை, குறவை, கெண்டை குஞ்சு, கச்சை கெண்டை எல்லாத்தையும் போட்டு இந்த சன்ன மீன்லாம் போட்டு குழம்பு வச்சா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த ஒரே மீனாக வச்சா கூட அந்தளவுக்கு இருக்குது, அந்த கெண்டை கூட அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. இந்தமாரி சின்ன சின்ன மீன் உழுவை, குறவைன்னு போட்டு குழம்பு வைக்கும் போது அது மண் சட்டியில் வைக்கணும், வேறு லெவலில் இருக்குங்க. ஐயோ அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் ஒரு நாள் வந்து மண் சட்டியில் நாள் குழம்பு வச்சு அடுத்த நாள் எடுத்து சாப்பிட போகிறேன். அந்த சாப்பிட்டு காமிச்சு அந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். ஒரு உழுவை எடுத்துட்டோம். அடுத்த விரா மீன். விரா மீனோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். விரா மீன் எப்படி கடல் மீனில் எப்படி வஞ்சிர மீன் பெஸ்ட்டோ அதேமாதிரி தான் குளத்து மீனில் வந்து விரா மீனுக்கு வந்து ஈடுனே இல்லை, வேறு லெவலில் இருக்குங்க. விரா மீன் அப்படியே கீந்து விட்டு முழுசாகவே அப்படியே கீந்து விட்டு மசாலா தடவி ஊற வச்சுருந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே தோசைக்கல்லில் போட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு எடுத்து வச்சுருங்க. நைட்டு பொரிச்சு வச்சு காலையில் சாப்பிடுங்க. ஐயோ சொர்க்கம், வேறு ஒன்றும் இல்லை. பழைய சோறை வச்சுக்கிட்டு செம்மையாக சாப்பிட்லாம். பரவாயில்ல, வலை போனாலும் பரவாயில்ல, வலை காசு கிடச்சிட்டு அப்புறம் என்ன. ஓகே, இந்த மாதிரி எடுத்துகிட்டு உருவனா வந்துடும். குழன்னு இருக்குது மீன். விரா மீன் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள், யாரெல்லாம் சாப்பிட்டது இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் சின்ன மீனாக இருக்குது. இந்த பாருங்கள், இது வந்து இப்போ தான் மாட்டிருக்கு. இது வந்து சேன மீனுங்க, வயிற்ற தள்ளிகிட்டு இருக்கு பாருங்கள். இது வந்து பெண் மீன். ஆண் மீன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலை பெருசாக இருக்கும். இது வந்து பெண் மீன், வயிறு பெருசாக இருக்கும். இது அதான் இதுக்கும் விரா மீனில் வந்து கண்டுபிடிக்கிறது. ஆனால் பெண்ணாங்கிறது கண்டுபிடிக்கிறது அப்படி தாங்க. ஆனால் விரா மீனில் பல்லு ஷார்ப்பாக இருக்குது, போட்டுதுன்னா அவ்வளோதான். இது ஈஸியாக எடுத்துகிட்டா பாருங்க. இந்த பாருங்கள், வயிறு அப்படியே ஒரு பக்கம் தள்ளிகிட்டு இருக்கு பாருங்க. இது வந்து ஆண் மீன், இது பெண் மீன். அடுத்தது இருக்கிறதெல்லாம் ஸ்லேப்பி தான் இருக்குது, அதையும் எடுத்துடலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் பேர் சுதாகர். அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து பிறந்த நாளுங்க. அவர் பிறந்த நாளுக்காக இன்றைக்கி வந்து சாப்பாடும் கொடுக்கணும். இதையும் நீ போய் பொறிச்சு சாப்பிட்டுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் பிறந்தநாள் சாப்பாடும் கொண்டு போய் இந்த ரோட்டு ஓரத்தில் உள்ளவங்களுக்கு இன்றைக்கி கொடுக்க போகிறாங்க. கொரோனா தடுப்பூசி முகாமா இந்த பாருங்க, ஸ்லேப்பி. இப்போ வந்து எல்லா மீனையும் எடுத்தாச்சுங்க. இந்த மீன்லாம் அப்படியே அள்ளிக்கிட்டு ஏதாவது ஒரு செம்மையான ஒரு லொக்கேஷனுக்கு போய்டுறோம். அங்கே போய் சமைச்சு சாப்பிட போகிறோம். இப்போ இந்த கண்டையை தூக்கிடலாம். நம்ம மீன் பிடிச்சதை பார்த்துட்டு வந்து நம்மளோட மீனை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, இவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிட்டிங்களான்னு. மீனை எடுத்துருவோம், செம்மையாக இருக்குங்க. நான் இவ்வளோ பெரிய மீன் வந்து சாப்பிட்ருக்கேன், இன்றைக்கி இப்போ செம்மையாக சாப்பிட போகிறேன். ஒரு இறால் இருக்குது, ஒரு இறால், பெரிய இறால். அந்த இறாலையும் எடுத்துப்போம். வந்து இந்த விரா மீன் 1 2 3 4, இது வந்து உழுவை, இது வந்து இறாலோட கொடுக்கு பாருங்க. சிலேப்பி ஒரு 4-5 சிலேப்பி கிடக்கு. எடுத்துக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம பிடிச்ச இவ்வளோ பெரிய மீன் மாட்டிருக்குன்னே தெரியக்கூடாது. ஓகே, கிளம்புமா? கிளம்புவாங்க, வாங்க ஓடிடுவோம். ஒரு வழியாக மீன் பிடிச்சிட்டே வந்தாச்சுங்க. நீ வந்து சமைக்க போகிறோம். என்னென்ன மீன் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கெண்டை வச்சுருக்கோங்க, நம்ம பிடிச்ச அந்த பெரிய கெண்டை வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு இறால் மாட்டிச்சுல, அந்த இறால் வச்சுருக்கோம். மற்ற விரால் மீன் எல்லாத்தையும் நம்ம வந்து விற்றுட்டோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது சமைக்கிறதுக்கு வந்து எண்ணெய் மசாலாலாம் வாங்கணும்ல, அதுக்காக எல்லாத்தையும் விற்றுட்டு நம்ம வந்து மசாலாலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த மீன் அப்படியே முழுசாக பொரிக்க போகிறோம். பின்னாடி என்ன 2 பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, வேறு பறிக்கிறாங்க. என்ன வேறுனா மூக்கரட்டை வேறு பறிக்கிறாங்க. அது வந்து எதுக்காக பறிக்கிறாங்கிறத வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து நான் மீனை சுத்தம் பண்ணுறேன். என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? வேறு பறிக்கிறேங்கப்பா. எதுக்கு? இது வந்து சளி இருமலுக்கு அரைச்சி ரசம் வச்சு சாப்பிட்டோம்னாக்கா சளி இருமல் நிற்கும். என்ன வேறு இது? இது மூக்கரட்டை வேறு. ஓ, இது சாப்பிட்டா போதும், மருந்து மாத்திரம் தேவையில்லை. இப்போ பறித்து என்ன எப்படி வைக்கணும் அதை? இதுக்கு வந்து சங்க இலை, தூதுவளை, மூக்கரட்டை, பூண்டு, மிளகு, கண்டந்துப்புளி இது வரைக்கும் வரைச்சி வச்சு அரைச்சி ரசம் வைக்கிறது. ஓ, இதை வச்சு சாப்பிட்டா போதும். சாப்பிட்டா போதும். சூப்பு மாரி குடிக்கிறதா சாதத்தில் போட்டு சாப்பிட்றது? குடிக்கலாம், சாதத்தில் போட்டும் சாப்பிடலாம். ஓ, சளியெல்லாம் வெட்டிடும். எத்தனை நாள் சாப்பிடணும் அது? இருமல் இருக்க இருமலை குறைச்சிடும், எல்லாம் சரியாயிடும். எல்லா ஏரியாலும் கிடைக்குங்க இந்த வேறு. பார்த்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த வேரை காட்டுங்க. ஓ, இதுதான் அந்த வேரா? இதான் வேறு, இதான் இலை. ஆமாம். ஓ, அந்த வேரை வந்து அரைக்கணும், அரைச்சி விட்டு மேலே சீவி அரைக்கணும்.
அரைச்சா போதும். போதும். சரி ஓகே, நாங்கள் போய் மீனை பொரிக்கிறோம். போறீங்க நீங்கள் கேட்டிங்களாங்க அந்த தாத்தா சொன்னதை, அதே மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த சளி பிரச்சனைலாம் இருக்காது. நானும் சாப்பிட்ருக்கேன். அது அவங்களே சொன்னால் நல்லா இருக்குங்கிறதுனால தான் நான் அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டேன். இது வந்து சிட்டிலையும் இருக்கும், சிட்டியில் உள்ளவங்களுக்கு ஆனால் தெரியாது. கிடைக்கிற பார்த்த உடனே இதை வந்து பிடிங்கிருங்க, அந்த வேரை பிடுங்கி ரசம் வச்சு சாப்பிடுங்க. நான் அதை எப்படி செய்கிறதுங்கிறது வந்து தனி ஒரு வீடியோவாக நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். சரி ஓகேங்க, இந்த மீன் எவ்வளோ வெயிட் இருக்குங்கிறத காமிக்கிறேங்க. பாருங்க, சரியாக 2.5 கிலோ இருக்குங்க. நம்ம கெண்டை வந்து நல்லா பெரிய கெண்டை தாங்க. இதை இப்போ வந்து என்ன பண்ண போகிறோங்கிறத பாருங்கள். இப்போ வந்து நம்ம மீனை சுத்தம் பண்ணிடலாங்க. மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சென மீனாக இருக்கும்போல, வயிறு வந்து தள்ளிக்கிட்டு இருக்குது. முட்டை இருந்தாலும் இருக்கும், முட்டை இருந்ததுன்னா பொரிக்கலாம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து மீனை வந்து சுத்தம் பண்ணிடலாங்க. இதை பாருங்க, இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த பாருங்க செதில்லாம் எப்படி வருது பாருங்க. காட்டு ஏரியில் மீன் பிடிச்சிருக்கேன் அப்படி சொன்னோன்னா காட்டு ஏரி வருமானு நினச்சி பயந்துறாங்க. வீடியோ பார்க்காமலாம் இருந்துறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பிடிச்சிருக்க இடம் வந்து ஒரு பெரிய ஏரி. அந்த ஏரியோட பேர் வந்து காட்டு ஏரின்னு சொல்லுவாங்க. எதனால பார்த்தீங்கன்னா சுற்றிலும் காடாக இருக்கும், காட்டுக்கு நடுவில் ஒரு ஏரி, அதனால் காட்டு ஏரின்னு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காடெல்லாம் குறைஞ்சிட்டு. எதனால் பார்த்தீங்கன்னா கஜா புயலில் வந்து காடெல்லாம் குறைஞ்சிட்டு. ஆனால் பேர் மட்டும் இன்னுமே குறையலை. அதுக்கு வந்து பெரிய புயல் அடித்தாதான் பேர் இல்லாமல் போகும் போல். இப்போ ஏதோ புதுசாக ஒரு அலை வருதாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரோனா 3வது அலை, ஏதோ ஒமிக்ரான் என்னன்னு தெரியலையே, என்னமோ விற்கிறானா, அந்த அலை வருது. அந்த அலையில் பெரிய திமிங்கலம் வந்தோன்னா சரியான விருந்து தான். பார்ப்போம், என்ன அலை அடித்தாலும் பரவாயில்ல, நமக்கு அதில் ஒரு மீன் கிடச்சிதுன்னா போதுங்க, நம்ம ஜாலியாக இருக்கலாம். இந்த பாருங்கள், அப்படியே செதில்லாம் எடுத்துட்டேன். இப்போ ஒரு அலசிவிட்டு அப்படியே என்ன பண்ணோம்னா குடல் எடுத்துவிட்டு கீரை விட போகிறேன். கீரிட்ட மசாலா தடவி முழுசாக அப்படியே பொரித்து சாப்பிட போகிறோம். ஏன்னா இவ்வளோ பெரிய மீனை வச்சு நீ ஒரு ஆளை தின்னுடியானா கேட்பீங்க. என்னை பார்த்தா என்ன அடிச்சுக்கிட்டீங்க, பார்க்க தான் இப்போ இருப்பேன், பயங்கரமாக சாப்பிடுவேன். ஊர் உலகத்துலாம் கொரோனா வந்து அவன் செத்துக்கிட்டு இருக்கான். இவன் என்னடா அது 2.5 கிலோ மீனை வச்சு திங்கிறான் பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, உண்பது உடுப்பது மகிழ்ச்சியாக இருப்பதை தவிர பூமியில் ஒரு நன்மையும் இல்லைங்க. அதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. நல்லா சாப்பிட்ணும், நல்லதே சாப்பிட்ணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒருத்தரை பார்க்குறவனா இன்றைக்கி பார்க்க முடியல. எங்கடான்னு தேடிட்டு போனால் அவன் போயிட்டானே, இப்போ தான் போனாங்க அப்படின்னு சொல்லுவேன். எங்கடா பார்த்தா என் கடைக்கடிக்கு போயிருப்பான்னு பார்த்தா அவன் மேலே போயிட்டானு அப்போ தான் சொல்கிறாங்க. அதனால் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா நல்லா சாப்பிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா சாப்பிடணும், அது வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போ வந்து மீனை வந்து நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ வந்து அலசிவிட்டு வந்து கீரை விட்டு மசாலா தடவி பொரிச்சிடலாங்க. சரி ஓகே, நான் போய் அலசிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். மீனை சுத்தம் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மசாலா இருக்குது, அதெல்லாம் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து கீரை விட போகிறேன். இதுக்குன்னா அப்போ தான் மசாலா நல்லா ஏறும், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அப்போ தான், ஏன்னா இவ்வளோ பெரிய மீனை முழுசாக சமைக்கும் போது வந்து மசாலாலாம் சேராது. அதுக்காக தான் வந்து கீரை விட போகிறோம். இப்போ வாங்க அதை பண்ணிடலாம். இந்த பாருங்க, அப்படியே இப்படி கீரை ஒன்றுங்க, அப்போதான் மசாலாலாம் அப்படியே உள்ளே இறங்கும் பாருங்க. சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். பாருங்கங்க, மீன் அப்படியே கீரை விட்டு செம்மையாக வச்சுருக்கோங்க. அப்படியே மசாலா தடவும் போது செம்மையாக இருக்கும். அந்த மசாலாவோட டேஸ்ட்லாம் அப்படியே மீனில் இறங்கி காரம் புளிப்பு உப்பு எல்லாம் இறங்கி வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து மசாலா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மீனுக்கு தேவையான மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சோம்பு தூள் வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக மீனுக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உப்புங்க, மீனுக்கு தேவையான அளவு உப்பு அதிகமாக போனாலும் சாப்பிட முடியாது, கம்மியாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. சரி ஓகேங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா இது கூட வந்து வீட்டில் போட்டால் நாட்டுக்கோழி முட்டை. எது போட்டது? கோழி போட்டது. முட்டை எதுக்காக சேர்க்குறோம் பார்த்தீங்கன்னா மசாலாலாம் உதிராமல் வரும், டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்குங்க. அந்த மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி சேர்க்க போகிறது இல்லைங்க, அது கூட வந்து எண்ணெயை சேர்த்துக்க போகிறோம். எண்ணெயில் மிக்ஸ் பண்ணால் செம்மையாக இருக்குங்க மசாலா. அதனால் வந்து எண்ணெயை சேர்த்துக்கிட்டோம். எண்ணெயை சேர்த்து செம்மையாக ஒரு மிக்சிங்கை போட்டுடலாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு உண்டாம் சோத்தில் போட்டு பரட்டிதுன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து கலந்து வச்சுருக்க மசாலா வந்து மீனில் தடவிடலாங்க. தடவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்து எடுத்து வந்து நம்ம வந்து பொரிக்க போகிறோங்க. கீரை வச்சுருக்கேன் பாருங்கள், அதுக்குள்ளலாம் மசாலாவை அப்படியே தடவி வச்சுட்டோம்னா செம்மையாக இருக்குங்க. வந்து மீனை நல்லா கீறி விட்டு மசாலா தடவி ஒரு 1/2 மணி நேரம் ஆகிட்டுங்க. நல்லா ஊறிட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு மீனை போட்டு பரட்டி எடுத்துடலாங்க செம்மையாக. கல் நல்லா ஹீட் ஆகிடுங்க, அப்படியே எண்ணெயை ஊற்றிடலாங்க. கல் ஃபுல்லாக அப்படியே பரப்பி விட்டுடலாம். கல் நல்லா ஹீட் ஆகிட்டுங்க. இப்போ வந்து மசாலா தடவி வச்சுருக்கேன் மீனை வந்து அப்படியே போட்டு
செம்மையாக வேக வச்சு எடுத்துடலாங்க. எடுக்கிறீங்களா பாருங்க. ஓகே இதை சாப்பிட போகிறோன்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு தர மாட்டேன்னு சும்மா சொன்னேன். எங்கள் ஊருக்கு வந்தால் நான் வந்து பிடிச்சி தரேன். அப்புறம் திட்டுவீங்க, என்னடா நீ இவ்வளோ கஞ்சியாக இருக்க, போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தீங்க. அதனால் வந்து இந்த எங்கள் ஊருக்கு வாங்க, நான் உங்களுக்கு பிடிச்சி சமைச்சு தரேன். ஓகே, நம்மளோட அந்த ஒத்த கொடுக்குறாள் இருந்து பாருங்கள், அந்த கொடுக்குறானே அப்படியே போட்டுடலாங்க. இந்த பக்கம் போடுவோம், அப்போ தான் ஈஸியாக இருக்குது இங்கெல்லாம். ஓகே, ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டுங்க, அடுத்த பக்கம் அப்படியே திருப்பி போட்டுடலாம். ஆமாங்க, வேற லெவலுங்க. வெளுத்து கட்டி விடுவேன். எப்போதும் பார்த்தீங்கன்னாங்க ஒரு தாத்தா சொல்லுவார், எந்த கறி எத்துனாலும் பூவாக வெந்திருக்குங்க அப்படின்பாரு. இன்றைக்கி நான் சொல்கிறேங்க எப்படி வந்திருக்குன்னு. உண்மையை நான் சொல்லுவேன். பூவாக வெந்திருக்கா புண்ணாக்கா வெந்திருக்கான்னு நான் சொல்கிறேன். சில பேர் இந்த கதை விடுவாங்க. நம்மளாம் அப்படி இல்லை, நம்மளாம் உண்மையை மட்டும்தான் பேசுவோம். ஹரிச்சந்திரன் கூட எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு. உண்மையாக தாங்க சொன்னேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஹரிச்சந்திரன் ஒருத்தர் இருக்காரு. ஆனால் வந்து வாயை திறந்தாலே பொய், எதை கேட்டாலும் பொய். அந்த மாதிரி ஆள் ஹரிச்சந்திரன் பேர் வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறது? மீன் செம்மையாக வந்துட்டுங்க. எடுத்து இன்றைக்கி வந்து ஒரு புட்டி பிடிக்க வேண்டியதான். அடடடா செம்மங்க, வேற லெவலுங்க. நம்மளோட இறால் இருக்குது பாருங்க, முழு இறால், அதையும் ஒரு ஓரமாக வச்சாச்சு. இன்றைக்கி வேட்டை தான். இன்றைக்கி செம்ம வேட்டைங்க. என்னென்னு பார்த்தீங்களா, வேறு ஒன்றும் இல்லைங்க. கொடவாலை அரிசி சோறும் கொள்ளு ரசமும் காட்டேரியில் பிடிச்ச கெண்டை மீன் பொரியல். இது கூட வந்து நம்மளோட ஒத்த இறால், முரட்டு இறால், இது எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கி செம்ம விருந்துங்க. செம்மையாக நான் மட்டும் சாப்பிட போகிறேன். வாங்க பார்க்குறதுக்கு நீங்கள் வாங்க. இங்கே பாருங்க, கொள்ளு ரசங்க. அடடடா வேறு லெவலுங்க. கொள்ளு ரசத்துக்கு கருப்பரிசி சோறு வேறு லெவல் காம்பினேஷன். இப்படி எடுத்து நல்லா அப்படி பரட்டிக்கணுங்க. அப்படியே இங்கே பாருங்க, அப்படியே காரஞ்சாரமாக இருக்குங்க, வேறு லெவல். அப்பா நம்மளோட மீன் அடடடடா பூ போல், என்ன பூ போல், மல்லிகை பூ போல் வெந்திருக்குங்க. அடடடா வேற லெவல். நம்மளோட ஒத்த முரட்டு இறால், நாட்டு இறாலுங்க. இது வேற லெவலில் இருக்கும். பாருங்க, ஆவி பறக்க இருக்குங்க, சுட சுட இருக்கு. என்னோட ஃபேவரெட்டுங்க, மண்டையை பேக்கிறேங்க. கெண்டை மீனோட மண்டைக்கு நான் அடிமை. அடடா தூக்கி வச்சுட்டேங்க. பாருங்க, வா வேற லெவலில் இருக்கு. பாருங்க, கெண்டை மீன் மண்டைங்க. கொள்ளு ரசத்துக்கும் கொடவாலை அரிசி சோத்துக்கும் வேற லெவல் காம்பினேஷனுங்க. கிராமத்தில் உள்ள தாத்தா பாட்டிலாம் இதை மாதிரி சாப்பிட்டு தான் இப்போ 100 வயசு 110 வயசுங்களாம் இருக்கிறாங்க. நீங்களும் இது மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. நான் வந்து சாப்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். இதில் உணவளிக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் கொடுக்குறாரு. அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதாகர். அவரோட 25வது பிறந்தநாளுக்காக சாப்பாடு கொடுக்குறாரு. என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, அது கூட வந்து வெஜ்ஜி குருமா, ஆனியன் ரைத்தா, வாட்டர் பாட்டிலு, ஸ்வீட் வந்து ஒரு மினி ஜாங்கிரி. ஜாங்கிரி எங்கடான்னு கேட்பீங்க. ஜாங்கிரியை வாங்கிட்டு அவர் வந்து நம்ம எங்கே சாப்பாடு கொடுக்குறோமோ அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூடவே சேர்ந்து நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்குறோம். உணவளிச்சு அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் கிளம்புறோம். இப்போ போய் சாப்பாடை கொண்டு போய் கொடுக்குறோம். பிறந்த நாளுக்காக கொடுக்குறாரு. இவருக்கு தாங்க பிறந்தநாள் சொன்னேன்னு இவர் தான். அது இன்னும் சாப்பிடலையா? சாப்பிடுங்க. ஓகே வரேன். போதுமா?
காலுக்கு பரவாயில்லையா? கால் நீங்கி இருக்கு. எங்க இருக்கு 3 பீஸ்? அங்கே ஆற்றுல கிடைக்குது. ஆத்துல நடக்கும். பாய் சொல்லாம போறேன். பாய் பாய்.